புதுசா. ஏண்டா ஒன்று மறுத்ததன் காரணமாக நிறைய மறுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அவங்க மறுத்துருவாங்க சிம்பிளா. ஏண்டா அவங்க கொள்கையில முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க, முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. அதனால என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்க மாற மாட்டோம், ஹதீஸை மாற்றுவோம். செய்யாத எத்தனை ஹதீஸ் எடுத்து காட்டினாலும் அது எங்களோட கொள்கைக்கு இடிக்குதுன்னு சொன்னால், எங்களோட கொள்கைக்கு முரணா வருதுன்னு சொன்னால் ஹதீஸை தூக்குவோம், சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவோம். அது முரணுங்க, அது சரி வராதுங்க, அது மெட்டீரியல், நீங்க செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி பேசிடுவாங்க, சிம்பிளா தட்டுவாங்க. அதையும் நாங்கள் எடுத்து காட்டணும் பின்னுக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த அளவுக்கு ஹதீஸுகள் மறுக்கப்படுது என்பதை நீங்க யோசிங்க. கொத்து கொத்தா ஹதீஸ் புறக்கணிக்கப்படுது. இப்போ அஜிவான்னு சொன்ன ஒரு ஹதீஸ் மட்டும் அல்ல, அஜிவா சம்பந்தமான ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 ஹதீஸ் வருதுன்னா 10 ரிஜெக்ட். கரிஞ்சீன சம்பந்தமா ஒரு ஹதீஸ் அல்ல, ஒரு ஹதீஸை மையப்படுத்தி 10 ஹதீஸ் வருதா, அது ரிஜெக்ட். தஜ்ஜால் சம்பந்தமான ஒரு ஹதீஸ் அல்ல, ஒரு ஹதீஸ் சம்பந்தமான 10 ஹதீஸ் வருதா, ரிஜெக்ட். ஒரு உதாரணத்துக்கு 100 ஹதீஸ் அவங்க தலைஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மறுக்கப்பட்ட ஹதீஸ்களுக்கு மறுப்பு என்ற அடிப்படையில் தெளிவுகளை தொடராக நாம் வழங்கி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக 2 செய்திகள், நிறைய செய்திகள் மறுக்கக்கூடியவர்களால், ஹதீஸ் சையான ஹதீஸில் மறுக்கக்கூடியவர்களால் மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியின் ஊடாக 2 தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து, இந்த ஹதீஸுகள் சையான ஹதீஸுகள் மறுக்கப்பட வேண்டியவைகளா அல்லது ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியகளா என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய சிந்தனைக்கு நாம் தெளிவுபடுத்த இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதில் ஒன்றுதான் அஜ்வா சம்பந்தமான ஹதீஸும், அதே போல ஹப்பத்து சௌதா கருஞ்சீரகம் சம்பந்தமான செய்தியையும். ஏன்னா இந்த 2ம் ஒன்றுக்கொன்று நேர்படுவதன் காரணமாக 2க்கும் ஒரே தெளிவுகள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரியவர்களே, பொதுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு தாவா களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு தலைவராக இருக்கலாம், அல்லது வழிகாட்டியாக இருக்கலாம், பொறுப்புதாரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று சில வழிமுறைகளை, ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படி ஒவ்வொரு மார்க்கத்தை அணுகி மக்கள் மன்றத்தில் செய்திகளை, தகவல்களை தொகுத்து வழங்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்க, அல்லது அந்தந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, எதிரணியினர்கள் சத்திய கொள்கையை, சத்திய மார்க்கத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா கொச்சைப்படுத்துவார்கள். உதாரணத்துக்கு நபி அவர்களை சூனியக்காரர் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், என்னமோ உளர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு நபியும் என்ன செய்யலை, எதிர்வாதம் புரியவே கிடையாது. ஏன்னா எதிரிகள் அப்படித்தான் பேசுவாங்க, பலகீனமானவர்கள், அசத்தியவான்கள் அப்படித்தான் பேசுவார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய சாட்சியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் சொல்லக்கூடிய கருத்தை மக்கள் மன்றத்தில் அழகான முறை வச்சாங்க. யாரையும் அசிங்கப்படுத்தி, கொச்சைப்படுத்தி, அந்த கொச்சையுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை பலகீனப்படுத்த வேண்டும், அவங்க ஒதுங்கி போகணும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டலை. எவ்வளோ பெரிய சேற்றை வாரி வீசினாலும் கூட கண்ணியமான முறையில் வார்த்தைகள், கண்ணியமான முறையில் அவருடைய அணுகுமுறை இருந்தது. நான் என்ன சொல்ல வாரென்றால், பொதுமக்களாகிய நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு தாய் பேசுகிறார் என்று சொன்னால் கருத்துக்களை அழகான முறையில் வைக்க வேண்டும். அவர் அசிங்கமாக சில சந்தர்ப்பங்களில் அவசரத்தின் காரணமாக ஓரிரு வார்த்தைகள் வருவது, அது தெரியாமல் வரக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். தொடர்ந்து பேசக்கூடிய அப்படியே பரம்பரை போன்று அப்படியே நீண்ட காலமாக வரக்கூடிய வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், மானபங்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள் என்று சொன்னால் இவர்கள் தாவாவுக்கு தகுதியானவர்களா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இவருடைய கருத்துக்கள் எடுபடுமா எடுபடாதா, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் முடிவு செய்யுங்க. ஃபிரௌன் என்ன செய்கிறான், பெரிய கொடுங்கோலன், அவனை விட பெரிய அநியாயக்கர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் பெரிய ஒரு கொடுங்கோலன். அவன்கிட்ட கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அந்த ஃபிரௌன்ட்ட நீங்கள் போகிறீங்க தானே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இந்த 2 பேரையும் அனுப்பும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, நீங்கள் 2 பேரும் போகிறீங்க, என்ன செய்யுங்க,
கவுலல் லையினா, மிருதுவாக பேசுங்க. அவன் பயங்கரமான அநியாயக்காரன், அசத்தியத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறான். அவன்கிட்ட நீங்கள் அவன் வித்தியாசமாக பேசுவான், அசிங்கமாக பேசுவான். ஆனால் நீங்கள் அழகாக பேசணும். சத்தியத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், சத்திய மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய நீங்கள், வார்த்தைகள் அழகாக இருக்க வேண்டும். இதெல்லாம் குர்ஆன் சொல்லி தரக்கூடிய பாடங்கள். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தாயுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அதுவே குர்ஆனுக்கு முரணாக தான் இருக்குது. அந்த வார்த்தைகளே குர்ஆனுக்கு முரண். தகுதி இல்லாதவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தைகளை பேசி எதிர் அணியில் என்ன செய்யணும், அப்படியே ஒதுக்கிடணும் என்பதற்காக வேண்டி கையாளக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. எனவே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்க, அந்த வார்த்தையினூடாக இவர்கள் தஅவாவுக்கு தகுதியானவர்களா என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் கருஞ்சீரகம், அதே போல் அஜ்வாவை பொறுத்தவரை சஹீஹான ஹதீஸ் மறுக்கப்பட்டிருக்கின்றது. கருஞ்சீரகத்தை பொறுத்தவரை சரியான ஹதீஸ் மறுக்கப்பட்டிருக்கின்றது. யார் மறுக்கின்றார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இது ஹதீஸ், சரியான ஹதீஸ் தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் யாரோ இட்டுக்கட்டிருக்கின்றார்கள். எப்படி இட்டுக்கட்டிருக்கின்றார்கள்? நபியவர்கள் மீது எப்படி இட்டுக்கட்டப்பட்டு அதை புகாரி இமாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய தகவலை பார்க்குறோம். முதல்ல அந்த ஹதீஸை கவனிங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஸப்பஹ குல்ல யௌமின் சப்அ தமராத்தின் அஜ்வா, யார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை காலை நேரத்தில் 7 அஜ்வா ஈச்சம்பழங்களை சாப்பிடுகின்றாரோ லம் யலுர்ரஹு ஃபி தாலிகல் யௌம், அன்றைய தினம் அவருக்கு எந்த தீங்கும் நடக்காது. சும்முன் வலா சிஹ்ரும், சூனியம் சம்பந்தமாக விஷம் சம்பந்தமாக எந்த தாக்கமும் இருக்காது என்ற செய்தி புகாரியில் 5445வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் எந்த விதமான குறைபாடு கிடையாது, புறக்கணிப்பதற்கு எந்த விதமான நிலைமையும் இல்லை, எந்த முகாந்திரமும் கிடையாது. ஆனால் சரியான ஹதீஸ், மறுக்கக்கூடியவர்களே சரியான ஹதீஸை ஏற்றுக்கொண்டாலும் கூட என்ன சொல்கிறாங்கண்டா, இது எப்படியோ யாரோ இட்டு கட்டிக்கிறாங்க, யாரோ இல்லாத சொல்லியிருக்கிறாங்க, இது நபி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க என்று என்ன செய்கிறாங்க, புகாரி இமாம் மீது ஒரு குற்றச்சாட்டை புகாரி இமாம் மீது இட்டுக்கட்டக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லி புகாரி இமாமை மீது இட்டுக்கட்டக்கூடிய சில செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாக நீங்கள் விளையும் கொள்ளுங்க, அதாவது ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு சில முகாந்திரங்களை ஹதீஸ் துறை சார்ந்தவங்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க. இவர் மறதியாளர், ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறேன்னு சொன்னால் அந்த அறிவிப்பாளர் இருக்கிறார் இல்லையா, அந்த ராவி என்ற அந்த வரிசையில் அந்த தொடரில் என்ன செய்யும் சொன்னால், ஒரு ஹதீஸை மறுக்கப்படக்கூடிய ஹதீஸ் அல்லது இந்த ஹதீஸுடைய தராதரம் என்ன என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய அந்த வரலாறு இருக்கும். இவர் இந்த ஹதீஸில் இன்னார் வருகிறார், இவர் ஒரு மறதியாளர், அல்லது இவர் முன்னுக்கு பின் முரணா பேசுபவர், அல்லது இவர் என்ன செய்வார், அதாவது இட்டுக்கட்டி பேசக்கூடியவர். இப்படி எந்த ஹதீஸை மறுக்கின்றார்களோ அந்த ஹதீஸு இதன் காரணமாகத்தான் மறுக்கப்படுகின்ற சொல்லி என்ன செய்வாங்க, யார் அதில் குறைபாடாக இருக்கின்றார்களோ அவரை சொல்லி மறுப்பாங்க. ஆனால் இவங்களுடைய மறுப்பு எப்படி இருக்க தெரியுமா, ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான், ஆனால் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதையும் இந்த மறுக்கிறதுலையும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இந்த மெட்டீரியல், இது மெட்டீரியலாக இருக்கிறனால செஞ்சு காட்டணும், ஒரு அதிசயமான ஒரு மறுக்கக்கூடிய செய்தியாக இருக்கணும், ஆச்சரியமானது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், செஞ்சு காட்டுங்க. இப்போ நாங்கள் இந்த ஹதீஸ் மட்டுமல்ல, இன்னும் சில செய்தி பின்னுக்கு எடுத்து காட்ட இருக்கின்றோம். நீங்கள் செஞ்சு காட்டுங்க. சில குர்ஆன் வசனம் எடுத்து காட்டிருக்கிறோம் மெட்டீரியல் என்ற அடிப்படையில். என்ன இப்போ பாருங்கள், புதுசாக ஏண்டா ஒன்று மறுத்ததன் காரணமாக நிறைய மறுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அவங்க மறுத்துருவாங்க சிம்பிளாக. ஏண்டா அவனோட கொள்கையில் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க, முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் மாற மாட்டோம், ஹதீஸை மாற்றுவோம். செய்யணும், இங்கே எத்தனை ஹதீஸ் எடுத்து காட்டினாலும் அது எங்களோட கொள்கைக்கு இடிக்குதுன்னு சொன்னால், எங்களோட கொள்கைக்கு முரணாக வருதுன்னு சொன்னால் ஹதீஸை தூக்குவோம், சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம். அது முரணுங்க, அது சரி வராதுங்க, அது மெட்டீரியல், நீங்கள் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி நினைச்சிருவாங்க, சிம்பிளாக தட்டுவாங்க. அதையும் நாங்கள் எடுத்து காட்டணும் பின்னுக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு ஹதீஸுகள் மறுக்கப்படுது என்பதை நீங்கள் யோசிங்க. கொத்து கொத்தா ஹதீஸ் புறக்கணிக்கப்படுது. இப்போ அஜ்வான்னு சொன்ன ஒரு ஹதீஸ் மட்டும் அல்ல, அஜ்வா சம்பந்தமான ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 ஹதீஸ் வருதுன்னா 10 ரிஜெக்ட். கருஞ்சீரக சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் அல்ல, ஒரு ஹதீஸை மையப்படுத்தி 10 ஹதீஸ் வருதா, அது ரிஜெக்ட். தஜ்ஜால் சம்பந்தமான ஒரு ஹதீஸ் அல்ல, ஒரு ஹதீஸ் சம்பந்தமான 10 ஹதீஸ் வருதா, ரிஜெக்ட். ஒரு உதாரணத்துக்கு 100 ஹதீஸ் அவங்க தலைப்பில் மறுத்திருந்தாலும் அதுக்கு பின்னணியில் இருக்க ஒரு 300-400 ஹதீஸ் இருக்கும், எல்லாம் ரிஜெக்ட். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய சரியான ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கணும். கொத்து கொத்தாக இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, ஹதீஸை மறுக்கிறாங்க என்றால் பொதுமக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்போ தஜ்ஜாலுடைய ஹதீஸை மறுக்கிறாங்க அப்படி என்றால் அத்தியாயத்தில் தஜ்ஜால் சம்பந்தமான துவால ஓதையலாம், என்னென்ன எவ்வளோ ஹதீஸ் வந்திருக்கும் அதெல்லாம் முடிஞ்சு.
உதையல. ஏண்டா அந்த ஃபித்னா இல்லைன்னு மறுத்தாங்கன்னா இந்த ஃபித்னாவத்தின் பாதுகாப்பு தேவை இல்லையே. அது சம்மந்தம் நிறைய இருக்குது. நாங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது தொகுத்து உங்களுக்கு காட்டுவோம். கிட்டத்தட்ட ஒரு ஹதீஸுக்கு பின்னால் எத்தனை ஹதீஸ் மறுக்க வேண்டிய கட்டம் இருக்குது என்பதை. அன்புக்குரியவர்கள், அந்த அடிப்படையில் அப்போ அஜுவாவை என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வந்து டிபேட் பண்ணுறது, விவாதம் செய்கிறது, சந்தர்ப்பங்களுக்கு செய்ய வேண்டும். அது இஸ்லாமை அனுமதிக்குது. ஆனால் அழகான முறையில் அந்த விவாதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே முரண். அந்த எந்த குர்ஆன் வசனம் நீங்கள் விவாதம் செய்தால், அவங்களோட தர்க்கித்தால், அழகான முறையில் தர்க்கிங்கன்னு சொல்லுதோ அதுக்கு மாற்றமாகத்தான் விவாதங்களே இருக்கும். அதைத்தான் புறக்கணிக்கணும். ஆனால் ஹதீஸ் சம்பந்தமில்லாம ஹதீஸை புறக்கணிப்பாங்க, சம்பந்தமில்லாம குர்ஆன் வசனத்தை காட்டி. அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த அடிப்படையில் விவாதங்களில் சில கேள்விகள், அப்போ அந்த கேள்விகளை செய்யும் சத்தியவான்கள் சத்தியமாக பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் எதிரிகள் தானாக வீழ்ந்து விடுவார்கள். ஆனால் அந்த பதில் சொல்வதற்கு பகரமாக செஞ்சு காட்டுங்க. அவங்க வந்து விஷத்தை தர்றாங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், இந்த செய்தியை காட்டுவோம்னு சொல்லி செய்கிறாங்கண்டா, அஜுவா 7 அஜுவாவையும் தாரோம், ஒரு விஷ பாட்டிலையும் தாரோம், விஷமுள்ள பாட்டிலையும் தாரோம், நீங்கள் விஷத்தை குடிச்சு அந்த 7 அஜுவாவை திண்டு என்ன செய்யுங்க, நீங்கள் நிரூபித்து காட்டினீங்க என்றால் இந்த ஹதீஸ் நாங்கள் சஹீன்னு ஏற்றுக்கொள்வோம். கேள்வி அமைப்பு பிள்ளையால் யோசிப்பாருங்க. இப்படியா ஹதீஸ் அணுகிறது, இப்படியா நாங்கள் விளங்குறது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இது மெட்டீரியல். அதை அந்த மறுக்கிறதுலே ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று ஆன்மீகம் சம்பந்தமானது. ஆகவே ஆன்மீகம் சம்பந்தம் வந்து டெஸ்ட் பண்ண தேவையில்லை, அது குர்ஆன் வசனத்துக்கு முரண் அல்லது ஏதாச்சும் முரண் சொல்லி மறுத்துருவாங்க. இங்கே வந்து இந்த மெட்டீரியல் இருக்குது, இந்த அஜுவா, கருஞ்சீரகம், சில விஷயங்கள் நாங்கள் பிள்ளைங்க எடுத்து காட்டுவோம். அப்போ அதெல்லாம் என்னது மெட்டீரியல். அப்போ மெட்டீரியல் என்னது, செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டலாட்டி சரி வரலாட்டி அது ரிஜெக்ட், ரசூலுல்லாஹ் சொல்லலை, யாரோ இட்டு கட்டிட்டாங்க. இதில் முதலாவது இந்த செய்திக்குள்ளே வார நேரத்தில் முதலாவது ஒன்று விலகி கொள்ளணும். புகாரி இமாம் மீது உங்கள் சர்வசாதாரணமாக இட்டு கட்டுறாங்க. புகாரி இமாம் வந்து பாருங்கள், இப்படியான ஒரு செய்தியை பதிவு செஞ்சுட்டாங்க. அவர் சாதாரண மனுஷர் தானே, தவறுக்கு அப்பாற்பட்டவரா, பிழை செய்ய மாட்டாரா புகாரி இமாம்? பிழை செய்ய மாட்டார்னா இந்த பொதுவாக எல்லா மனிதர்களும் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாரும் பிழை செய்யக்கூடியவர்கள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு சில தவறுகள் செய்வார்கள், அதிலிருந்து தெரிந்து கொள்வார்கள். இந்த செய்தியில இமாம் புகாரி இமாம் பிழை செஞ்சாங்க இல்லையா சுட்டி காட்டணும். சும்மா போகிற போக்கில் என்ன செய்யறதுன்னா மக்கள் அந்த திசை திருப்பத்துக்காண்டி புகாரி இமாம் என்ன பெரிய ஆளா, அவருக்கு அந்த பிழை வராதா, இவர் இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் ஒரு 15 வச்சிருக்கிறார் என்று அவர் மீது இட்டுக்கட்டக்கூடிய செய்தியை பார்க்கணும். நீங்கள் நிரூபிக்கணும். எப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு நிரூபிக்க முடியலையா இல்லையா? இப்போ இந்த இந்த அஜுவா ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்களேன். இதில் வந்து அறிவிப்பாளர் வரிசையில் உங்களுக்கு நிரூபிக்க முடியுமா, இவர் தான் குறைபாடு உடையவர், இவரை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நிரூபிக்க முடியுமா? முடியாது. அப்படி குறைபாடு இருக்குன்னு சொன்னால் துறை சார்ந்தவர்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இந்த ஹதீஸில் வந்து இன்னார் வாரா, இன்னார் பிரச்சனைக்குரியவர், ஆகவே இதை தள்ளுபடி செய்ய வேண்டியது அல்லது இந்த தராதரத்தில் இருக்குன்னு சொல்லி துறை சார்ந்தவர்களே நிரூபிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் நிரூபிக்க தேவையில்லை. அதுதானே நீங்களும் எடுத்து காட்டிட்டு இருக்கிறீங்க. எடுத்துக்காட்டி ஹதீஸை எடுத்துக்காட்டி இவர் வருகின்றார், ஆகவே இந்த ஹதீஸ் என்ன செய்யணும், மறுக்கணும் அல்ல ஏற்கணும் சொல்கிறீங்களா இல்லையா? இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதை எடுத்து நாங்களும் பேசுகிறோம், நீங்களும் பேசுகிறீங்க. அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் மறுக்கப்பட்ட ஹதீஸ், குறிப்பாக இந்த ஹதீஸை வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஹதீஸில் அஜுவா என்று வரக்கூடிய ஹதீஸ்லையும், அதே போல் வந்து கருஞ்சீரகம் சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸில் நீங்கள் வந்து அறிவிப்பாளர் வரிசையில் யார் இட்டு கட்டக்கூடியவர், அது நீங்கள் எடுத்து காட்டணும். நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க, இது வந்து புகாரி இமாம் வந்து தெரியாமல் பதிவு செஞ்சுட்டாங்க, நபியவங்க இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரோ இட்டு கட்டிட்டார், யார் அந்த இட்டு கட்டியவர் சொல்லுங்கள். நீங்கள் யாரோன்னு ஏன் நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க? ஹதீஸில் உறுதியாக இருந்துச்சு சொன்னால் சொல்லிடுவாங்க இவர் தான் சொல்லி. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கடா, யாரோ இட்டு கட்டி இருக்கிறார், ஆகவே புகாரி இமாம் தெரியாமல் பதிவு செஞ்சுட்டாங்க, இப்போ நீங்கள் நிரூபிக்கணும் யார் அந்த இட்டு கட்டியவர். புகாரி இமாமுக்கு தெரியல, சரி வச்சுக்கொள்ளுங்க. புகாரி இமாமுக்கு அது யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு, அல்லது வேறு முஸ்லீம் இமாமுக்கு தெரியாமல் போயிடுச்சு, அல்லது எந்த இமாம் அந்த ஹதீஸை பதிவு செஞ்சுக்கிறாரோ அந்த இமாமுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லி, அப்போ அந்த ஆள் தெரிஞ்சிருக்கணும் தானே, யார் அந்த ஆள் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஏன் புகாரி இமாம் மீது இட்டு கட்டுறீங்க? நீங்கள் உங்களோட பிழையான கொள்கையை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு கொள்கையை உருவாக்கிக்கிறீங்க. நீங்கள் எப்படி தான் சொல்லணும், புகாரி இமாம் முஸ்லீம் இமாம் எந்தெந்த இமாம்களை ஹதீஸை சஹீஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சில விதிகள் இருக்குது, அந்த விதிகள் அடிப்படையில் அந்த ஹதீஸ் சஹீஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் இதை புதுசாக ஒரு விதியை கொண்டு வந்துருக்கிறீங்க, அதுக்கு முரண்டு சொல்லுங்கள். புகாரி இமாமுக்கு முரண்டு சொல்லாதீங்க, முஸ்லீம் இமாமுக்கு முரண் சொல்லாதீங்க. அப்படின்னு நீங்கள் எடுத்து காட்டணும், எந்த அடிப்படையில் முரண் நீங்கள் நிரூபித்து காட்டணும். நீங்கள் என்னண்டா, நீங்கள் புதுசாக ஒரு விதியை உருவாக்கி இருக்கிறீங்க, இந்த குர்ஆனுக்கு முரண் அல்லது மெட்டீரியல், புதுசாக மெட்டீரியல் இருக்குது, இது வந்து திடப்பொருளாக இருக்குது, ஒரு பொருளாக இருக்குது, என்ன செய்யறது, ஆகவே செஞ்சு காட்டுங்க. இது நீங்கள் வகுத்த புதிய தவறான கொள்கை. உங்களோட தவறான கொள்கையை சரி கட்டுவதற்காண்டி புகாரி இமாம் மீது பழி போடாதீங்க, அது பெரிய இட்டு கட்டக்கூடிய ஒரு பாவமான செயல். அப்படி சொல்கிறோன்னா நீங்கள் நிரூபித்து காட்டணும், புகாரி இமாம் என்ன பிழையை செஞ்சார்,
எப்படி இதை வந்து நீங்கள் யாரை இட்டுக்கட்டப்பட்டவர் என்று சொல்ல வாரீங்களோ அவரை நிரூபித்து காட்டிட்டு பார்த்தீங்களா இவர் வருகிறார், புகாரி இமாம் சரியாக கவனிக்காமல் இந்த மனிதருடைய செய்தியை கவனிக்காமல் பதிஞ்சிட்டார், நிரூபித்து காட்டணும். உங்களால் முடியாது. ஏன்னா அப்படி வடிக்கப்பட்டு தான் தந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க, சரியான ஹதீஸ் தான். ஆனால் எப்படியே வந்திருக்குது. எப்படி வந்துச்சுண்டா, நீங்கள் ஒரு கொள்கையை, தவறான கொள்கையை தொகுத்து வச்சிருக்கீங்களே, நீங்கள் அமைச்சு வச்சுக்கிறீங்களே, மெட்டீரியல் செஞ்சு காட்டுங்களே, அதுக்கு இப்போ முரண்படுது. இது எந்த ஹதீஸுடைய அறிஞர்களும் சொல்லாத ஒரு பிழையான ஒரு தவறான அணுகுமுறை நீங்கள் அணுகி செய்யுங்கன்னா, நீங்கள் தப்பிக்கிறதுக்காக வேண்டி, நீங்கள் திசை திருப்பதற்காக வேண்டி புகாரி இமாம் மீது இட்டுக்கட்டுறீங்க. ஆகவே அது ஒரு பெரிய தவறு என்பதை முதலாவது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். இது வந்து புகாரி இமாமுக்கு முரணா அல்லது இவர்கள் உருவாக்கியதற்கு முரணா என்பதை நீங்கள் முடிவு செஞ்சு கொள்ளுங்க. உங்களோட கையில் நான் பொறுப்பு தாரேன். முதலாவது. ரெண்டாவது, இந்த அஜ்வா இருக்குது தானே, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா விஷத்தை கொடுத்தாராம், இந்தாங்க நிரூபித்து காட்டுங்க பார்ப்போம், இந்தாங்க 7 ஈச்சம்பழம், அஜ்வா ஈச்சம்பழம் இந்தாங்க, அப்படியே ரசூலா சொல்கிறாங்க. இது என்னென்னா, இந்த ஆட்களை வந்து அப்படியே ஒரு மூளை செலவு செய்யுது. அதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க. ஆட்கள் இருந்து எங்களோட தலைவர் சொல்லிட்டாரு, இந்தாங்க ஈச்சம்பழம் 7 அஜ்வா ஈச்சம்பழம், இந்தாங்க விஷப்பாட்டில் செஞ்சு காட்டுங்க. ரசூலா அப்படியே சொன்னாங்க. அப்படியே ஒரு ஹதீஸ் அணுக தெரியலையே, கொஞ்சம் நிதானமாக நடுநிலைமையை யோசிக்கக்கூடியது நான் செய்கிறேன். அந்த வெறியோடு இருக்கிறவங்க, இங்கே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், வெறியோடு இருக்கிறீங்களே, அவங்களுக்கு இது இல்லை. பாருங்கள், வெறியோடு உள்ளவங்களும் பாருங்கள், அல்ல யாருக்கு நேர்வழி காட்டானோ அவர் கிடைக்கும். இந்த நடுநிலைமையாக இருக்கிறீங்களே, எது சரின்னு ஒரு தள்ளாட்டத்தை இந்த காலத்தை அப்படி நடந்து வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட உதவினால நிறைய அப்படியே பிழை, இந்த கொள்கை பிழைன்னு அப்படியே டேனாகக்கூடிய நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே இல்லா புகழ். அந்த அடிப்படையில் இன்னும் நடுநிலைமையாக இருந்து சரியா பிள்ளையாண்ட ஒரு தள்ளாட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உபதேசமாக நான் முன்வைக்கிறேன். ரசூலா அப்படியா அணுக சொன்னாங்க. ஈச்சம்பழத்தையும் அதே போல் விஷம் உள்ள ஒரு பாட்டிலையும் சின்ன பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, குடிச்சு அப்படியே சொல்ல சொன்னாங்க. அப்படியே அணுக, அந்த ஹதீஸ் அப்படியே சொல்லுது. கொஞ்சம் யோசிக்கக்கூடாதா? இது அணுகிற முறையே பிழைன்னு உங்களுக்கு விளங்குது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியே பிழைன்னு விளங்குது இல்லையா? இது எப்படி கேட்க முடியும்? எப்படி ஒரு தாய் கேட்க முடியும்? யாரோ டிபேட்டில் கேட்டாங்க, அந்த டிபேட்டை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் பேசி தப்பிச்சு வந்ததுக்காக வேண்டி இதை எங்கள்கிட்ட வந்து கேட்குறதா, முஸ்லீம்கள்ட்ட வந்து கேட்குறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கேள்வி பிழை இல்லையா? அந்த ஹதீஸை கவனிங்க. 7 அஜ்வா ஈச்சம்பழத்தையும் அந்த பாட்டில் உள்ள விஷத்தையும் குடிச்சு அப்படியே ரசூலா நிரூபிச்சு காட்ட சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். என்ன முதல் வாசகத்தை கவனிங்க. என்ன வாசகம் வருது? குல்ல யௌமி. நல்லா கவனிங்க. சும்மா அந்த இப்போ திண்டு இப்போ விஷம் ரசூலா சொல்லவே கிடையாது. பொதுவாக ஒரு ஹதீஸை எந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து மக்கள் மன்றத்தில் தீர்வாக கொடுக்கணும்னு சொன்னால், இப்போ அஜ்வா சம்பந்தமான சொன்னால் ஒரு ஹதீஸை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறது இல்லை, 2 ஹதீஸை பிடிச்சிட்டு இருக்குது இல்லை. அஜ்வா சம்பந்தமாக எத்தனை ஹதீஸ் வந்து இருக்குதோ அத்தனை ஹதீஸையும் வச்சு தான் ஒரு தீர்வுக்கு வரணும். ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஹதீஸை பிடிச்சாங்கன்னா, இல்லை இந்த ஹதீஸ் இதை சொல்லுது, நான் இப்படி தான் செய்வேன், இந்த ஹதீஸ் இப்படி தான் சொல்லுது, நான் இப்படி எல்லா விஷயத்துக்கும் போயிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு தலைக்கு மசூத் செய்து எப்படி எல்லா ஹதீஸையும் கொண்டு வந்து ரைஸ் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் மசூத் செய்தார்கள். ஆளுக்கு ஒரு ஹதீஸை பிடிச்சாங்கடா, ஒரு ஹதீஸ் வரும் மர்ரத்தன் வாஹிதா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தலைக்கு ஒரு தடவை மசூத் செய்தார்கள், எனக்கு இந்த ஹதீஸ் இருக்குது, நான் எப்படி செய்வேன். ஒருத்தர் வருவார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னேற்றி இந்த ஆரம்பித்தார்கள், பிடரி வரை கொண்டு சென்றார்கள், மீன் இதுவரையும் கொண்டு வந்தார்கள், அது வந்து எண்ணிக்கை இல்லை, நான் எத்தனை தடவை செய்வேன்வார். அப்போ என்ன செய்யறது? ஒரு தலைப்பில் வரும் பொழுது அந்த தலைப்பு சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்லையும் ஒன்றிணைச்சு செய்கிறது. இந்த ஹதீஸ் எல்லாம் சேர்ந்து இது தான் எங்களுக்கு தீர்வு சொல்லுது. அந்த அடிப்படையில் நான் வந்து சில விஷயங்கள் இந்த உதாரணம் சொல்ல நேரத்தில் அதுவும் சிலருக்கு எலர்ஜியாக இருக்குது. சில செய்திகளுக்கு அல்லாஹ் குர்ஆன் அப்படி தான் சொல்கிறான், மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காண்டி சில உதாரணங்களை சொல்லுவான். ஏன்னா இன்னும் தெளிவை லேசாக விளங்குவதற்காண்டி ரசூல் அப்படி தான் செய்வாங்க. இப்போ நம்ம கடந்த காலங்களில் கடந்த சில பேச்சுக்கள் எடுத்து காட்டுற நேரத்தில் அதை அந்த ஆட்களுக்கு இந்த திசை திருப்பதுக்காண்டி இதில் ஒன்றும் இல்லை, சம்பந்தம் இல்லாதெல்லாம் பேசிட்டு போயிருக்கிறாரு. சம்பந்தமானதான் உங்களுக்கு வேண்டாம், சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெளிவு சம்பந்தம் இருந்தது என்பதை நேரடியாக உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே இந்த தட்டுறதுக்கான என்ன செய்வாங்கன்னா, விஷயம் ஒன்றும் இல்லை, சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய உதாரணங்களை கொண்டு வந்து, ஏன் உதாரணம், நீங்கள் தெளிவடைவதற்காக வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் தான் அப்போ தலைக்கு மசூத் செய்கிற விஷயமா இருக்கலாம், அல்லது வந்து எந்த தலைப்பாக இருந்தாலும் அது தலைப்புக்கு எத்தனை ஹதீஸ் வந்திருக்கு அதை அப்படியே ஒரு இடத்துல கொண்டு வாங்க, ஜம்மு செய்யுங்க, செஞ்சு என்ன செய்யுங்க, ஒரு தீர்வை கொடுங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் அஜ்வா சம்பந்தமான எத்தனை ஹதீஸ் வந்திருக்கு அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்க என்றால் இப்போ சில ஹதீஸ் வரும், அஜ்வாவை சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பிட்டால் மாலை வரை என்ன செய்யாது, தீங்க வராது அப்படின்னு வரும். இப்போ இந்த ஹதீஸ் எப்படி வருது? குல்ல யௌமி, ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். அப்போ உங்களோட கேள்விக்கு இது முரணா இல்லையா? உங்களோட கேள்விக்கு முரணா இல்லையா? முரண்டோட தூக்கி வீசிங்களா இல்லையா? நீங்கள் நியாயமாக யோசிங்க.
நடுநிலைமை யோசிங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்தாங்க அஜ்வா, இந்தாங்க விஷம், செஞ்சு காட்டுங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க குல்ல யௌமின், என்ன சொல்றாங்க, மன் தஸப்பஹ குல்ல யௌமின், யார் ஒவ்வொரு நாளும் காலையில். உடனுக்குடன் இந்த தீர்வெல்லாம் இல்லை, ரசூலுல்லாஹி சொல்லலை. அதை நீங்களாக கிரியேட் பண்ணுது, நீங்களாக ஒரு பில்டப் வந்ததை தவிர அப்படி கடந்த காலங்களில் யோசிச்சிங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் அவருடைய மடியில் வந்து படுத்தார்கள்தாங்க, சொன்னாங்களா இல்லையா? மடியில் படுத்தாங்க. அதை கேட்டுட்டு இந்த தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தலைவர் சொன்ன உடனே என்ன செய்யுது, ஓ மடியில் படுத்தாங்க. ஹதீஸை போய் பார்த்தா மடியிலேன்ற வார்த்தை இல்லை. அதுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது நபி உங்களுக்கு உருவம் வரைஞ்சால், யார் சரி உருவம் வரைஞ்சா எல்லாரும் கொதிச்செலும்புறாங்க. யார் கொதிச்செலும்பி ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்களோ அவங்களே அவங்களோட புத்தகத்தை என்ன செஞ்சிட்டாங்க, உருவம் வரைஞ்சிட்டாங்க. நபி அவங்கள அப்படி இருக்கிற அந்த உம்மு ஹராம் ஒரு பெண்மணி இருக்கிறது போலையும் நபி அவங்க வந்து மடியில் படுத்தது போல எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் பாருங்க. அந்நியவன் செய்கிற நேரத்தில் நபி அவங்களுக்கு உருவமா விடக்கூடாது, எல்லாம் போராட்டம் வாங்க, ஆண்கள் பெண்கள் வாங்க, எல்லாம் கொதிச்சு எலும்பினாங்களா இல்லையா? இவங்களோட புத்தகத்தில் வெளியிடக்கூடிய புத்தகத்தில், மாதாந்த வெளியிடக்கூடிய புத்தகத்தில் என்ன செஞ்சாங்க, நபி அவங்கள கிரியேட் பண்ணாங்களா இல்லையா, உருவம் வரைஞ்சாங்களா இல்லையா? இதெல்லாம் என்னென்னா அந்த எல்லை மீறுறது. நபி அவங்க சொன்னாங்க ஹலக்கல் முத்தனத்திஊன், எல்லை மீறுவர்கள் நாசமாவுன்னு சொல்லி. மார்க்கத்தில் எல்லை மீறுறது, சும்மா மாட்டி விடக்கூடாது, இந்த இதை ஹதீஸை மறுக்கணும். என்ன ரசூலா உருவத்தை வரைஞ்சாச்சு, உம்மு ஹராம் உருவத்தை வரைஞ்சாச்சு, உம்மு ஹராம் அவங்களோட மடியில் ரசூலா படுத்த மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி அதுக்கு ஒரு விளக்கம். யோசிச்சு பாருங்க. இப்போ கடைசியை என்ன பேசினாங்க, நபி அவர்கள் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வந்தார்கள். கடத்தி கொண்டு வந்த வாசகமே இல்லையே. இப்போ சொல்லியாச்சே, இப்போ மக்கள் பார்ப்பேன், அவங்க ஆட்கள் பார்ப்பாங்களே, சமாளிக்கிறதுக்கு இல்லை, இந்த வார்த்தை இந்த கருத்தை தான் தரும், இப்படித்தான் நாங்கள் விளங்கணும். ஹதீஸை விளக்கப்படுத்திட்டு உங்களுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. ஹதீஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஹதீஸாக நீங்கள் மொழி பேர்த்துட்டு அந்த மொழியை சொல்லிட்டு, அந்த ஹதீஸை சொல்லிட்டு நேரடியாக மொழிபெயர்த்துட்டு என்ன செய்யுங்க, உங்களோட விளக்கம் இதுவாக இருக்கும், இதுவாக இப்படியும் இருக்கலாம், அப்படி சொல்லுங்க. இன்னும் ஹதீஸ் வந்த வாசகம் போல நபி அவங்க இப்படிதான் கடத்திட்டு வந்தாங்க, அப்படியா நபியும் கடத்திட்டு வந்தாங்களா அப்படின்னு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் வரும் இன்ஷால்லா பொறுத்துக்கொள்ளுங்க, அதெல்லாம் வரும். இப்போ நாங்கள் இந்த செய்திக்கு வருவோம். அப்போ இதில் வந்து முதலாவது பிழை என்னது, ஒவ்வொரு நாளும். சரி, அடுத்த ஹதீஸ் என்ன சொல்லும் கவனிங்க, நல்லா கவனிங்க. இதை கவனிச்சிங்கன்னு சொன்னால் இது மறுக்க வேண்டிய ஹதீஸ் அல்ல, மறுத்தவர்கள் பிழையாக மறுத்து விட்டார்கள் என்பதை வந்து சிம்பிளாக விளையுங்க. சும்மா லேசான சின்ன மெட்டர் தான் இது. அடுத்த ஹதீஸை பாருங்க. மன் அக்கல சப தமராத்தின், யார் வந்து 7 ஈச்சம்பழம் சாப்பிட்றாங்களோ, அதாவது மிம்மா பைன லாபைத்தஹா, அதாவது அந்த 2 மலைகளுக்கு இடையில் உள்ள, அந்த 2 மலைகளுக்குள்ள 7 அஜ்வா ஈச்சம்பழத்தை யார் சாப்பிட்றாங்களோ, ஹீன யுஸ்பிஉ லம் யலுர்ருஹு, காலையில் இடத்துல சாப்பிட்டால் எந்த தீங்கும் ஏற்படாது. இங்கே என்ன குறிப்பிடுறாங்க, அந்த 2 மலைக்கு இடையெல்லாம் கவனிங்க. சும்மா ஹதீஸை சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து எந்த அஜுவா, எந்த இடத்துல விளையக்கூடிய அஜுவா, அதை எப்படி சாப்பிடணும் அதை விளங்கப்படுத்திட்டு உங்களோட கேள்வியை வைங்க. சும்மா போகிற போக்கில் இந்தாங்க அஜுவா, இந்தாங்க விஷம், முரண் உங்களுக்கே பிழாது. நீங்கள் மனசாட்சி நீங்கள் கேட்டு பாருங்கள், நல்லா யோசிங்க. அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது, இது வந்து புகாரில் வருது, அதாவது முஸ்லீமில் வருது, 4157 ஹதீஸ் இலக்கத்தில் வருது. அந்த 2 மலைக்கு இடையிலேன்னு வருது. சரி, அடுத்த ஹதீஸை பாருங்க. இன்னஃபி அஜ்வத்தில் ஆலியா, உயர்ந்த அந்த மேட்டுப்பகுதியில் வளரக்கூடிய அஜ்வாவுக்கு ஷிஃபா இருக்குது. அல்லது இன்னமா திரியாக்குன் அவல் புக்ரா, அதிகாலையில் சாப்பிட்டால் அந்த விஷ முறிவு இருக்குது. இது முஸ்லீமில் 4159 ஹதீஸ். இப்போ இந்த 3 ஹதீஸ் ஒன்று சேர்த்து பாருங்க. மேட்டுப்பகுதி, 2 மலை, அந்த மலைக்கடியில் விளையக்கூடிய அஜ்வா சொன்னாங்களா இல்லையா? அஜ்வா எங்கேயும் விளையும், மதினா ஃபுல்லாக வளரும், அரபு நாடுகள் எல்லாம் வளரும். இந்த எங்கள் நாட்டில் கொண்டு ஈச்சம்பழத்தை வளர்க்குறாங்க, அஜ்வா கொண்டு வந்தாலும் வளரும். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, நல்லா விளங்கி கொள்ளுங்க. அது விளங்குறதுக்கு உதாரணம், அந்த உதாரணம் சொல்கிற நேரத்தில் இவர் வந்து விட்டடிக்கிறாரு, இவர் சும்மா தேவையில்லாமல் பேசுகிறாரு இல்லை. உதாரணம் வந்து மேலதிகமான தெளிவுகளை தருவதற்கு. இப்போ இலங்கை வச்சுக்கோங்களேன், இலங்கையில் கிழங்கு இருக்குது. இந்த கிழங்கு வந்து ஒவ்வொரு இடத்துல நுரலியால் கிழங்கு விளையும், புத்தளத்தில் விளையுது. நுரலியா கிழங்குடைய ஒரு அந்த பவரும் அந்த சக்தியும் புத்தளத்தில் விளையக்கூடிய கிழங்கும் வித்தியாசமாக இருக்கும். அந்த சக்தி அந்த மண்ணுக்கேற்ற சக்தி வரும். இப்போ தண்ணி இருக்குது, இப்போ புத்தளத்தில் ஒரு வகை தண்ணி இருக்கும், மன்னாரில் ஒரு தண்ணி இருக்கும் குடிக்கிற தண்ணி, நூறலியில் தண்ணி இருக்கும், எல்லாம் வித்தியாசம். அந்த மண்ணுக்கேற்ற என்ன செய்யும், அந்த தண்ணியுடைய ருசி வரும், அந்த சக்தி இருக்கும். இப்போ பாகிஸ்தான்லேருந்து கிழங்கு வரும், பாகிஸ்தானில் வெங்காயம் வரும், ஸ்ரீலங்கா வெங்காயம், இந்தியா வெங்காயம், ஆனால் எல்லாமே வெங்காயம் தான்.
ஆனால் ஒவ்வொரு இடத்துல விளைச்சி அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விளையும் இருக்கும் சக்தி. இப்போ நாங்கள் பார்ப்போம், அப்படி இந்த வெங்காயத்தில் வந்து சைனாவில் வெங்காயம் எடுத்துடாதீங்கன்றோம், பெருசாக இருக்கும், அதில் ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு பெருசு வெங்காயம், அதுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்றோம், புஸ்தான் அப்படின்றோம். இந்த நாட்டு வெங்காயம் நல்லம், அல்ல எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த பகுதி வெங்காயம் நல்லன்றோம். அப்போ எங்களுக்கு விளங்குதா இல்லை? இது நிறைய உதாரணம் இருக்குது, நிறைய உதாரணம் சொல்லிட்டு போனால் உங்களுடைய சிந்தனைக்கு இப்படியான உதாரணங்கள். இந்த அடிப்படையில் தான் இப்போ அஜ்வாவை பொறுத்தவரை வந்து மதினா நகரம் முழுவதும் வளரும், மக்காவிலையும் வளரும், அரபு நாடுகளையும் வளரும், அது அல்லாத நாடுகளையும் வளரும். நபியங்க என்ன சொல்றாங்கண்டா, ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க, மேட்டு பகுதி அந்த 2 மலைக்கு இடையில் வளரக்கூடிய அஜ்வான்டாங்க, சரியா? அது ஒன்று. அடுத்து ஒவ்வொரு நாடும், இது உண்மையிலேயே வந்து அரபு நாட்டு உள்ளவங்களும் கூட அப்படி சாப்பிட இயலாது. ஒவ்வொரு நாளும் அந்த பகுதியில் வளரக்கூடிய அஜ்வாவை எடுத்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட முடியுமா? காலையில் 7 நாள் ஆச்சரியமாக தான் இருக்கும். சில நேரம் ஒன்று இருக்கலாம், விதிவிலக்காக இருக்கலாம். எல்லாருக்கும் இது அஜ்வா டெய்லி அந்த அஜ்வாவை டெய்லி 7 ஈச்சம்பழமாக அதை 7 எண்ணிக்கையில் சாப்பிடுறது என்பது வந்து மிக மிக குறைவாக இருக்கும். அப்போ நல்லா யோசிங்க, அப்போ டெய்லியும் சாப்பிடணும். அப்போ டெய்லி சாப்பிட்டு இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷம் சம்பந்தமான ஒரு தாக்கம் ஏற்பட்டுருச்சு. இப்போ தான் இந்த ஹதீஸ் நாங்கள் பார்க்கணும். சும்மா மொட்டையை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்குறதுல பிழை, ஹதீஸுக்கே பிழை, குர்ஆனுக்கே பிழை, இது குர்ஆனுக்கே முரண், ஹதீஸுக்கே முரண், உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பிழை. இப்போ இந்த எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இந்த அமைப்பு இருக்குதா, அந்த அஜ்வா முதலாவது. 2வது குல்ல யௌமி, ஒவ்வொரு நாளும் இவர் சாப்பிட்ருக்கணும். அப்போ தான் இந்த தாக்கம். ஒரு நாள் சாப்பிட்டு இதாச்சுன்னா அஜ்வா சாப்பிட்டாரே, விஷம் தாக்குச்சே, தேல் கொட்டிச்சே, அல்லது பாம்பு கொத்திச்சு, அல்லது விஷம் சம்மந்தமாக ஏதோ தீங்குச்சே, இவருக்கு என்ன அப்படி பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு நாளும். அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் என்பது கூட நபியவங்க இவ்வளோண்டு எண்ணிக்கை சொல்ல, அது 1 கிழமையா, 2 கிழமையா, 1 வாரமா, 2 வாரமா, 3 வாரமா, 1 மாசமா, இவ்வளோ நாளில் வந்து குறிப்பிடலை. அப்போ ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். சரி, இப்போ ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ருக்கிறார், சரி, அதே அஜ்வா தான், நபியவங்க சொன்ன அஜ்வா தான். இப்போ ஒரு விஷம் தாக்கிடுச்சு வச்சுக்கோங்களேன், தீண்டிருச்சு. இப்போ 3வது ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, அதுதான் முக்கியம். இங்கே ரசூல் என்ன சொல்கிறாங்க என்றால், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தாங்க அதெல்லாம் இல்லை. இன்றைக்கு உலக ரீதியாக மருந்து எடுத்துக்கொள்ளுங்களேன், உலக ரீதியாக மருந்து நீங்கள் அதை மறுக்கிறத விட இந்த அடிப்படையில் பார்த்தா உலகத்தில் எந்த மருந்தும் உங்களோட அடிப்படையில் வந்து சரி வராது. ஏனென்றால் உலக ரீதியான ரசூல் என்ன சொல்கிறாங்க, லீ குல்லி தாயின் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்குது. ஃபைதா உசீப தவா உத்தாய், அந்த மருந்துக்கான அந்த நோய்க்கான மருந்து சரியாக வந்து விட்டதுன்னு சொன்னால், பரஅபி இதினில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, கண்ணியமிக்க உயர்ந்த அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நீங்கும். நோய் நீங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி வரணும். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நோய் நீங்காது. உதாரணத்துக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ உலகத்தில் வந்து ஒருத்தர் வந்து மருந்து எடுக்கிறார், டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கிற நேரத்தில் மருந்து கொடுக்குறார். டாக்டர் உச்சக்கட்டமான பெரிய படிச்சவர் வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு பெரிய உச்சக்கட்டமாக படித்தவர், அவரை விட்டு உயர்ந்த ஒரு டாக்டர் இல்லை, அப்படி கரைச்சி குடிச்சிக்கிறார். மருந்து கொல்ட்டி மருந்து, அப்படி நல்ல மருந்து 1ஆம் நம்பர் உள்ள மருந்து என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். நோய் கொடுக்குறார். நோய் குணமாகுமா? மருந்தும் சரியாக தான் இருக்குது, டாக்டரும் சரியாக இருக்கிறான், மருந்தும் சரியாக இருக்குது, குணமாகுமா? அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, எல்லாரும் மருந்தோடதுன்னு தெரியுறாங்க. பெரிய பெரிய உச்சக்கட்டமான டாக்டர்கிட்ட மருந்து எடுத்தவங்களும் டெய்லி மருந்து குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் குணமாகுது இல்லை? அல்லாஹ்வுடைய நாட்டம் வரல. அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் ஒரு நாள்லையும் குணமாகும். அந்த மருந்து ஒரு கிழமையும் போகும், நாட்டம் வரணும். அந்த ஒரு கிழமை கழிச்சு தான் அல்லாஹ்வுடைய. உதாரணம் பாருங்களேன், இப்போ சில ஆட்கள் சொல்லுவாங்க, நாங்கள் பாருங்க அந்த தர்காவுக்கு போனோம், அந்த ஜியாரத்துக்கு போனோம், 10 நாள் தங்கணும், எங்களுக்கு குழந்தை கிடச்சிச்சுவாங்க. எங்களுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த ஜியாரத்துக்கு போனோம், தர்காவுக்கு போனோம், 10 நாள் அப்படியே உட்காந்தோம், எங்களுக்கு குழந்தை கிடச்சிருச்சுன்னுவாங்க. இப்படி ஒரு 100 பேர் போயிருப்பாங்க. கிடைக்காதவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த 99 பேர் கிடைக்காதவங்க இங்கேயும் ஏற்கனவே அல்லாஹ் கொடுக்கல, அங்கே போயும் அல்லாஹ் நாடலை, ஒருத்தர் கிடைச்சிட்டானே. அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்து இவருக்கு 5 வருஷம் கிடைக்கக்கூடாது, இங்கே வந்து இருக்கிற நேரத்தில் தான் அந்த குழந்தை கிடைக்கணும். இப்போ அவருடைய சிந்தனை என்ன, அல்லாஹ் தரல குழந்தைய, அந்த அவுலியா தந்தாரு, அந்த அப்பா எனக்கு தந்தாரு. இப்போ ஊரெல்லாம் பாராட்டிக்கிறது என்னது, நான் பாருங்க இந்த ஜியாரத்தில் உட்காந்தேன், தரகளை உட்காந்தேன், எனக்கு குழந்தை கிடைச்சிச்சு. 99 பேர் அப்படியே இருப்பாங்க. ஆமாம், முட்டை விட்டா அமைதியாக இருக்கும், 1000 முட்டை விட்டாலும் அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கோழி ஒரு முட்டை விட்டா கொக்குரிச்சு திரியும் சொல்லுவாங்க. அதுபோல் அப்போ என்னண்டா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை கருக்கட்ட வேண்டும், குழந்தை உருவாக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதியில் இருந்திருக்குது. அந்த நேரத்தில் இருந்திருக்கு. 10 வருஷம் புள்ளை இல்லாமல் இருந்து அந்த நேரத்தில் வந்திருக்குது. இவங்களுக்கு வந்து இவங்களும் இருந்தாங்க தான். 100 பேரில் ஒரு ஆளுக்கு கிடைச்சிக்கு, 99 பேர் கிடைக்கல. என்ன 99 பேருக்கு அல்ல நாடவே இல்லை. போனது ஷிர்க், அது வேறு விஷயம், கூடாத விஷயத்தை போய்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. அது எல்லா விஷயத்தையும் அப்படித்தான். அப்போ இந்த நோய் விஷயத்தை குறிப்பாக வந்து ரசூல் என்ன சொல்கிறாங்க, நோய் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது.
அதே நேரத்தில் அந்த நோய்க்கான மருந்து சரியாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் கூட என்ன செஞ்சிடும், அது குணமாகும். இப்போ அந்த ஹதீஸை கொண்டு வாங்க. இந்த ஹதீஸை வச்சு அந்த எல்லா ஹதீஸையும் அணுகுங்க. அதை நான் சொன்னேன், ஒரு ஹதீஸை சொல்கிற நேரத்தில் சம்மந்தமான எல்லா ஹதீஸையும் பேசும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த எல்லா ஹதீஸும் இருக்குது தானே, மேட்டு பகுதியில் அந்த 2 மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய அஜ்வா உண்டு. அடுத்து ஒவ்வொரு நாளும் இதை சரியாக தான் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ருக்கார் ஒருத்தர், 7 சரியாக சாப்பிட்ருக்கிறார் அதே ஈச்சம்பழம். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு விஷம் தீண்டி இருக்குது, தாக்கி இருக்குது, அவருக்கு குணம் கிடைக்கல. என்னது? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. இந்த கொரோனா நாங்கள் பார்த்தோமா இல்லையா? கொரோனாவில் ஒரே ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு விதமான சாறு கொடுத்தாங்க, மரக்கறி, அதே போல் ஒவ்வொரு மூலிகையை கொடுத்தாங்க. சரியா? இப்போ இந்த வாழைத்தண்டை பிழிஞ்சு அந்த சாரை கொடுத்தாங்க. பக்கத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் குடித்தார், அவர் எழுப்பிட்டார். அதே சார் அவர் குடித்தார், அவர் மௌத்தா போயிட்டார். 2 பேரும் ஒரே பேஷண்ட், 2 பேரும் ஒரே நோயாளி, 2 பேருக்கும் கொடுத்தது ஒரே மருந்து. ஒருத்தர் எழுப்பிட்டார், ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? அப்போ இது என்னது? இது அல்லாஹ் அவருக்கு நாடினான், மருந்து சரியாக இருந்துச்சு, இவருக்கு மருந்து சரியாக தான் இருந்துச்சு, ஆனால் அல்லாஹ் நாடல், அவ்வளோதான். அப்போ இப்படி தான் இந்த ஹதீஸ் அணுகணும். அப்போ அஜ்வாவை பொறுத்தவரை இந்த செஞ்சு காட்டுங்க, நீங்கள் செஞ்சு காட்டணும்னு அல்லாஹ் நாடணும். அல்லாஹ் நாடுங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் நாடானா இல்லையாண்டு? ஆகவே இந்த செஞ்சு காட்டுங்க, இது மெட்டீரியல் என்பது ஒரு பிழையான வழிமுறை என்பதையும் நடைமுறை என்பதை நீங்கள் விளங்குனீங்கன்னு சொன்னால், இது மறுத்த விதம் பிழை. நீங்கள் மறுத்தீங்களே, இது யாரோ இட்டு கட்டிட்டாங்க, இதை செஞ்சு காட்டணும் மெட்டீரியல் அப்படின்னு பிழை. ஏன்னா நாங்கள் சில ஹதீஸை பின்னுக்கு எடுத்து காட்ட இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு இடிச்சு அந்த ஹதீஸை நீங்கள் மறுத்தாலும் மறுப்பீங்க. ஆனால் குர்ஆன் வசனம் மறுக்கையிலாவே, தேன் சம்பந்தமான குர்ஆன் வசனம் மறுக்கையில் அதுக்கு நாங்கள் வரோம். அது மெட்டீரியல் தானே. அஜ்வா எப்படி மெட்டீரியலோ, கரிஞ்சீரம் எப்படி மெட்டீரியலோ, தேனுக்கு போகிற போக்கில் சொல்லிட்டு போன தகவலில் ஆட்கள் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. தேனை சொன்ன உடனே அதே என்னங்க 3 நாளில் 4 நாளில் குணமாகும். அப்போ அது மெட்டீரியல் இல்லையா? தேன் மெட்டீரியல் இல்லையா? செஞ்சு காட்டணுமா இல்லையா? இப்போ நாங்கள் வாரோம். இப்போ இதே தான் என்னது, கரிஞ்சீரத்துக்கு இதே செய்தி தான். கரிஞ்சீரகத்தை பொறுத்தவர் ரசூல் என்ன சொன்னாங்க, அதாவது யார் இந்த ஹப்பத்து சௌதா சாப்பிட்றாங்களோ அதில் அதாவது ஃபில் ஹப்பத்தி சௌதா ஷிஃபா, ஹப்பத்து சௌதாவில் கரிஞ்சீரகத்தில் ஷிஃபா இருக்குது, மின் குல்லி தாயின் இல்லஸ்ஸாம், மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் என்ன செய்யுது, மருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. இது புகாரில் 5688 ஹதீஸ் இலக்கம். இதே ஸ்டைல் தான் அணுகணும். நம்ம கரிஞ்சீரகத்தை தின்னுட்டு கேன்சர் நோயை குணமாக்குங்க, அல்லாஹ் நாடணும். கரிஞ்சீரகத்தில் இன்றைக்கு உலக ரீதியாக இதில் மருத்துவம் இருக்குது, சக்தி இருக்குது. பொதுவாக நீங்கள் பாருங்கள், எல்லாத்துலையும் நல்லா சக்தி வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் கேரட்டுக்குள்ளே சக்தி இருக்குதா இல்லையா? கத்தரிக்காய், என்னென்ன காய்கறி மரக்கறி சாப்பிடுங்க, எல்லாத்துலேயும் இருக்குது. தண்ணி வகையில் எல்லாம் இருக்குது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஆரோக்கியம், சக்தி கிடைக்கும். இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இந்த ஈச்சம்பழங்களை அதிகமாக சாப்பிட்றது, அதே போல் கரிஞ்சீரகத்தை டெய்லி சாப்பிடுறது, இதெல்லாம் என்னென்றால் உள்ளுக்கு எங்களுக்கு ஒரு சக்தியை வளர்க்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். இதெல்லாம் டெய்லி எனக்கு சாப்பிட்டு வர ஒரு நோய் வந்தாலும் டக்குன்னு கீழே விழ மாட்டோம். நீங்கள் பாருங்கள், அதான் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம், வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லுவோம், நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்கப்பா. ஏண்டா அந்த ஆரோக்கியமான சாப்பாடு என்ன செய்யுதா, உடலுக்குள்ள அந்த ஒரு சக்தியை வளர்க்கும். ஒரு நோய் வந்துட்டாலும் அந்த நோயை விரட்டக்கூடிய சக்தி உள்ளுக்கு இருக்குது. அது என்ன, இதெல்லாம் போய் என்ன செய்யும் சொன்னால் ஒரு விதமான சக்தி உருவாக்கிட்டே இருக்கும், அந்த பலத்தை உருவாக்கும். யார் சரியான ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடலையோ, காய்கறிகள் மரக்கறி பழங்கள் இப்படியான விஷயங்களை சாப்பிடலையோ, அவங்க அப்படியே இப்படி நோமலாக இருப்பாங்க. நோய் வந்துருச்சா படுத்துருவாங்க, அவ்வளோதான், எலும்பையலாம். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அல்ல நாடுனா எலும்புவாங்க, 2 மொத்தம் போயிடுவாங்க. அப்போ சக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நோய் என்ன செய்யும், எதிர்ப்பு சக்தி உருவாக்குது. இந்த ஈச்சம்பழங்கள் ஊடாக உதாரணத்துக்கு அல்லாஹாலா என்ன செய்கிறாண்டால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கருவுடுறாங்க, குழந்தைய பெக்கிறதுக்காண்டி போகிறாங்க. ஒரு அழகான தகவலை பாருங்கள். போன அல்லாஹ் அதை ஒரு விஞ்ஞான செய்தியை சொல்கிறான். அல்லாஹாலா உலகத்துக்கு ஒரு விஞ்ஞான பாடத்தோட இந்த ஈச்சம்பழத்தை எவ்வளோ சக்தி இருக்குது என்பதையும் சொல்ல வாரான். அப்போ அதை அவங்க கவலையோடு போகிறாங்க, நான் இதுக்கு முன்னாடி மௌத்தா இருக்கக்கூடாதா, இப்படியே அந்த குழந்தை பெக்கிறக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்படி போன உடனே அல்லாஹ் சொல்கிறான், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூலமாக அந்த செய்தி போகுது. அப்போ என்ன செய்தி, வஹுஸ்ஸி இலைக்கி பி ஜிதிஅத்தின் நஹ்லா, அந்த ஈச்ச மரத்துடைய அடியை பிடிச்சி உழுப்புங்கன்றான். கொஞ்சம் யோசிங்க, அறிவுக்கு பொருந்துதா? அறிவுக்கு இது ஒரு மெட்டீரியல் தான். கொஞ்சம் யோசிங்க, இதுவும் குர்ஆன் வசனம், அந்த மெட்டீரியல் தான். ஈச்ச மரம் ஒரு மெட்டீரியல் தானே. சரி, ஈச்ச மரம், பேரித்த மரம் என்பது இப்போ எங்கள் நாட்டில் இருக்குது. தென்னை மரம், பனை மரம், உசுப்பு ஏழுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு கொய்யா மரம் அப்படின்டா, ஒரு பேரக்க மரம்டா, இப்படி ஆட்டினா மரமும் மாடும் பேரக்காவும் சின்ன கீழே விழுகும். அடே, இந்த தென்னை மரத்தை உசுப்பு ஏழுமா, ஒரு பனை மரத்தை உசுப்பு ஏழுமா? அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஈச்ச மரத்தை பிடிச்சி நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே உசுப்புங்க. இது என்ன ஒரு விஞ்ஞானத்தை அல்லாஹ் சொல்கிறான்டா. இன்றைக்கி இந்த நேர்ஸ்மார்கள்
இந்த தாதிமார்கள் குழந்தைய அந்த பெக்கிற நேரத்தில், அந்த குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரூம்குள்ளே பொண்ணு என்னம்மா சொல்லுவோம், நல்லா முக்குங்க அந்த குழந்தை லேசாக வெளியே வரத்துக்கு. இங்கே பாருங்கள், அல்லாஹ் தான் அன்றைக்கே ஒரு விஞ்ஞானத்தை சொல்லித்தாரான், அந்த மரத்தை அசைக்க இயலாது. அப்போ என்ன நல்லா முக்கி ஒரு அசைக்குன்னா சும்மா செய்யலாவே, ஒரு பாரமான கல்லை தூக்குனா முக்கி தூக்கமா அப்படின்னு தூக்குவோம். ஒரு மரம் அசைக்கல மரம்டா கஷ்டப்பட்டு அப்படின்னு தாக்குவோம். அப்போ ஒரு அசைக்க முடியாத மரத்தெல்லாம் என்ன செய்யறாண்டா அப்படின்னா தம் பிடிக்கணும் நல்லா. அப்போ முக்குற நேரத்தில் குழந்தை தானாக வெளியே வரும். அது விஞ்ஞான பாடம். இந்த எங்களை சப்ஜெக்ட் இல்லாட்டி அந்த வசனத்தோட வரனால நினைவுபடுத்தினேன். அடுத்ததால என்ன சொல்றான்டா, துசாக்கித்த அலைக்கு ருத்துபன் ஹனி ஜனியா, நீங்கள் அசைச்ச அசைவில் வந்து கனிந்த ஈச்சம்பழங்கள் விழுந்துடும். அடே அது அசையவே செய்யாது, அசைக்க முடியுமா? சரி அசைக்கிறாங்க. அல்லாஹ் தன்னோட சக்தியால் என்ன செய்யறான், ஈச்சம்பழத்தை கீழே விழ வைக்கிறான். விழுந்த உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபக்குலி அஷ்ரபி, சாப்பிடுங்க, பக்கத்தில் நீர் ஓடுது, அதையும் குடிங்கன்றான். இது எதுக்கு சொன்னவா, அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல, அதன் கூட நீங்கள் கண் குளிர்ச்சி அடைஞ்சு கொள்ளுங்க. அப்போ இந்த ஈச்சம்பழத்தோட சக்தி, ரத்தம் அப்படி கூட வெளியே போகுது, குழந்தை பெற்றெடுப்பு மூலமாக ரத்தம் போகுது. அப்போ இந்த ஈச்சம்பழத்தை சாப்பிடும் மூலம் ஒரு ரத்தம் ஊறுது, சக்தி வருது. அப்போ ஒவ்வொரு ஈச்சம்பழத்துக்கும் ஒரு விதமான சக்தி இருக்குது, பலம் இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலமாக ஏதோ விதமான அல்லாஹ் தஆலா சோதிச்சான். நோயின் மூலமாகவோ சைத்தான் தீண்டி ஏதோ ஒரு இது அப்படி நிறைய நீண்ட காலமாக அல்லாஹ் சோதிக்கிறான். கடைசி அல்லாஹ் என்ன சொல்றான், 38வது அத்தியாயம் 42வது வசனத்துல, உருக்குள் விரிஜிலிக்க, உங்களோட கால் அப்படி அடிங்கட்டான், பூமியில அப்படி அடிங்க, அடிச்சா தண்ணி பீரிட்டு வருது, தண்ணி வருது. ஹாதா முகத்தசலுன், இது வந்து முகத்தசலுன் பாரிதுன் வஷராபுன், கூலான குளிர்ச்சியான தண்ணி, குளிக்கக்கூடிய இடமும் தண்ணியை குடிங்கன்றான். தண்ணியில் சக்தி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தலைவலின்னு வார நேரத்தில் என்ன சொன்னாங்க, அந்த 7 பை உள்ள தண்ணியை, தோல் பையில் உள்ள தண்ணியை தலையில் ஊற்றுங்கப்பாண்டாங்க. ஹதீஸை நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? அதாவது புகாரில் அந்த ஹதீஸ் வருது, 5714வது ஹதீஸ் இறக்கமாக வருது. அல்லாஹ் எல்லாத்துலையும் ஒரு விதமான சக்தியை வச்சுக்கணும், ஒரு விதமான தண்ணி, கடல் தண்ணி, சும்மா தண்ணி. அந்த அடிப்படையில் தான் இந்த என்ன செய்கிறான், இந்த ஈச்சம்பழங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், சக்தியை வச்சு இப்படியான ஒரு நிலையங்கள் தந்திருக்கணும். தவிர அப்போ நீங்கள் தெரிய விளையும் கொள்ளுங்க, இது வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். அதே போன்று அந்த சரியான ஈச்சம்பழமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் வரணும். இதுக்கு மட்டுமில்ல, எல்லா விஷயத்தையும் அடிப்படை, எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் நாடணும் என்பது வந்து அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸில் சொல்றான். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம ஏற்கனவே கேட்டது போல, இது நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க, இது வந்து மெட்டீரியல் அப்படின்றீங்க, அஜ்வா மெட்டீரியல். சரி, அதே போல கரிஞ்சீரக மெட்டீரியல். சரி, இப்போ நம்ம குர்ஆன் வசனம் சொல்கிறோமே, இப்போ நீங்கள் உங்களோட பாணியில் தான் நம்மளை அணுகணும். நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும், தெளிவெல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ உங்கள் வச்ச எல்லா ஹதீஸுக்கும் வந்து ஏற்கனவே சிறந்த அறிஞர்களோடாக நிறைய வரிக்கு வரை அழகான பதிலெல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. அன்றைய காலத்தில் பார்க்கல, ஏன்னா அன்றைய காலத்தில் ஒரு அப்படியே ஒரு அமைப்பாக இருந்து என்ன செய்யாங்கன்னா, பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, கேட்டாலும் நீங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு யாரும் அதிகமாக பார்க்கல, கேட்கல. இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரெண்டே ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அடே அப்படின்னு பார்த்து தான் என்ன செய்கிறாங்க, கலந்து வரக்கூடிய நிலைமை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நீங்கள் அணுகின முறையிலேயே இந்த குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த முடிச்சு அவிழ்த்து விட்டுருங்க. எப்படி, ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாசி, அல்லாஹ் தேனை பற்றி சொல்கிறானா இல்லையா? 16வது அத்தியாயம் 69வது வசனத்தில் அப்படியே சொல்லிட்டு வர நேரத்தில், இந்த தேனில் மக்களுக்கு நிவாரணம் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி அஜ்வாவை தந்து அந்த விஷத்தை தந்து குடிச்சு காட்டுங்கன்னு சொல்கிறீங்க தானே? இப்போ இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு தெரியும், இந்த குர்ஆன் வசனத்தில் வந்து அந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் வரணும். அதை நாங்கள் ஏற்கனவே ஹதீஸ் எடுத்து காட்டியிருந்தோம். நபியுடைய காலத்தில் வந்து ஒரு சகோதரர் வயிற்றுவலில் வாராரு, எனது சகோதரருக்கு வயிற்றுவலின்னு சொல்லி அவர் வாராரு. 3 தடவை குடிக்கிறாங்க, 4வது தடவை குடிச்சு சரியாகுது. அப்படியே ஒரு வரலாறு இருக்குது. அந்த ஹதீஸை நாங்கள் எடுத்து காட்டியிருந்தோம். சரி, அந்த ஹதீஸ் வந்து புகாரில் வந்து 5684வது ஹதீஸ் இலக்கம். அதாவது வயிற்றுவலில் வந்து கடைசியாக குணம் கிடைச்சிது. அப்போ 3 தடவை குடிச்சு தேனை குடிச்சு குணம் கிடைக்கல, 4வது தடவை கிடைச்சின்னா 3 தடவை அல்லாஹ்வுடைய நாட்டம் வரல. ரசூல் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் பொய் ஆகாது, பொய் சொல்லாது, உன்னுடைய சகோடைய வயிறு தான் பொய் சொல்லுது, போய் இன்னொரு குடிக்க சொல்லுங்க. 4வது ஹைரா வந்துச்சு. சில நேரம் 10 தடவை குடித்தா 4 முழுதும் குடித்தாலும் குணமாகாது. அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் வரணும். சரி, இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த வசனத்தை முன் வைக்கிறோம். நீங்கள் எந்த அடிப்படையில் முன் வச்சிங்களோ அந்த அடிப்படையில் ஆஸ்பத்திரிலாம் இருக்குது உங்களோட ஊரில், உங்களோட நாட்டில், எங்களோட நாட்டில், எல்லா நாட்டில் இருக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, தேன் நல்ல ஒரிஜினல் தேன், சுத்தமான தேன், அப்படியே மரத்துலேருந்து எடுக்கிறீங்க, அப்படியே சொத்தன்னு அப்படி வட்டிக்குது, அப்படியே சுத்தமான தேனை பாட்டில் அப்படி நிறைக்கிறீங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகிறீங்க, படுத்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்குறீங்க, என்ன குடிங்க, குணமாக்கி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அணுகிற முறையில் நீங்கள் எப்படி அணுகிறீங்களோ அதே முறையில் அஜ்வாவையும் அதே போல் பாட்டில் விஷத்தையும் வந்து குடிச்சு காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ தான் அதையும் சேர்த்துக்கொள்வோம்.
சொல்றீங்களா இல்லையா? அப்படிதான் சொன்னீங்க, அப்படிதான் ஹதீஸை மறுக்கிறீங்க. ரைட். இப்போ அல்லாஹ் சொல்றான் தேனில் ஷிஃபா இருக்குது. இது குர்ஆன் வசனம். ஆனால் மெட்டீரியல், தேன் மெட்டீரியல் உங்களோட அடிப்படையில் நீங்கள் உருவாக்கிட்டீங்களே, இப்போ புதிய கொள்கையை உருவாக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் தேனுக்கு ஏதோ ஒரு விளக்கம் சொல்லத்தான் வேணும். இந்த குர்ஆன் வசனத்துக்கு அந்த ஹதீஸை விளக்கம் சொல்றீங்க இல்லையா, அதே விளக்கத்தை அஜ்வாவுக்கும் கரிஞ்சத்தை எடுத்துக்கொள்ளுது. இந்த குர்ஆன் வசனத்துக்கு எந்த உயிரோட்டத்தை கொடுக்குறீங்களோ, ஏதாச்சும் உயிரோட்டம் கொடுக்க தான் வேணும். இப்போ நீங்கள் இல்லைங்க இது மெட்டீரியல் அப்படி இப்படி ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்க தானே வேணும். இப்போ நீங்கள் அப்படி கொடுக்க தானே போகிறீங்க, கொடுப்பீங்க இன்ஷா அல்லாஹ். கொடுத்தீங்கண்டா அதே விளக்கத்தை அஜ்வாவுக்கும் கொடுத்துருங்க, அதே விளக்கத்தை கரிஞ்சீரத்தும் கொடுத்துருங்க. சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு. அப்போ மறுக்க வேண்டிய ஹதீஸ்கள் அல்ல. தேன் வந்துருச்சு, பிரச்சனை. இப்போ உங்களுக்கு குர்ஆன் வசனம் தேன் வந்துருச்சு, மறுக்க இயலாவே குர்ஆன் வசனமே அது வேறு விதத்தை கொண்டு போயிருமே. ஆகவே தேனை குடிச்சு என்ன செய்யுங்க, அது கேன்சர் எந்த நோயை நீங்கள் எங்களுக்கு உதாரணம் காட்டுறீங்களோ அதே கேன்சர் நோயாளிக்கு அது எந்த நோயாக இருக்கிறாங்களோ இந்தாங்க அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான் தேனை குடித்தா ஷிஃபா ஆகும்னு சொல்லி நாங்கள் இப்படித்தான் சொல்லிட்டோம், முந்தி சொல்லிட்டோம், உடனே செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டோம். இப்போ எங்களுக்கு ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்க, இப்போ நாங்கள் செஞ்சு காட்டணும், இல்லாட்டி எங்களுக்கு மருத்துவ ஹதீஸ்னால் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு வரும். இப்போ நீங்கள் செஞ்சு காட்டுங்க, தேனை குடிச்சு அதை உறுதிப்படுத்தி காட்டுங்க. அல்லது விளக்கம் கொடுப்பீங்க தானே, அந்த விளக்கத்தை கரிஞ்சீரகத்துக்கும் அஜ்வாவும் எடுத்தீங்கன்னா இது மறுக்க வேண்டிய ஹதீஸ் இல்லை என்பதை விளங்கிக் கொள்வீங்க. இறுதியாக அன்புக்குரியவங்களே, இன்னும் சில ஹதீஸை சொல்கிறோம். அந்த ஹதீஸை நீங்கள் மறுத்துட்டீங்களா இல்லை மறுக்க எனக்கு சரியாக தெரியும். மெட்டீரியல் சம்மந்தமாக, இந்த நோய் சம்மந்தமாக என்ன மெட்டீரியல் இருக்குது, உங்கள் மெட்டீரியல் செஞ்சு காட்ட தான் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் பின்னுக்கு வரக்கூடிய ஹதீஸ் நீங்கள் மறுத்துட்டீங்களா அல்லது இன்னும் இருக்குதான்னு சரியாக தெரியலை, இன்னும் மறுக்காமல் இருக்கிறீங்களா தெரியலை, நாங்கள் எடுத்து காட்டுறோம். ஒருவேளை நீங்கள் மறுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் முடியாது, ஆச்சரியப்படுறது தேவையில்லை. ஏண்டா உங்களுக்கு அதெல்லாம் சிம்பிள் தானே. உங்களுக்கு இடிச்சிச்சின்னா மறுக்கிறது தான் லேஸ், அதுக்கு விளக்கம் கொடுக்க இயலாவே. உங்களுக்கு இடித்தா டே இடிக்குது என்ன செய்யுது, தட்டி விட்டு போகிறப்போ கூட தட்டி விட்டு போவோம். அதை நாங்கள் மறுத்தாச்சுங்க, அதை நாங்கள் எப்பயே மறுத்தாச்சு, 3 மாதம் முன்னே மறுத்தாச்சுங்க, 6 மாதம் அந்த டிபேட்டில் மறுத்துங்க, இது மறுத்துட்டாங்க, இன்னும் நீங்கள் புதுசாக கேட்குறீங்க. ஆகவே இந்த மறுத்தீங்களான்னு தெரியாது. காளானை பற்றி அது மெட்டீரியல், காளான் என்பது மெட்டீரியல். சரி, அது புகாரில் 5708 நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா என்னன்னு சரியா தெரியாது. இருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன், மக்கள் விலையும் கொள்ளுங்க எந்த அளவுக்கு மறுக்கிறாங்க என்பதை விலையும் கொள்ளுங்க. அதில் வருது அல் கம்அத்து மினல் மண்ணி, காளான் மண் வகையை சார்ந்தது சொல்லிட்டு மா உஹா, அந்த காளானுடைய தண்ணீர் ஷிஃபாஉல் லில் ஐனி, கண்ணுக்கு நிவாரணம்ன்றாங்க. சரிதானே? இப்போ கண் சம்பந்தமாக நோய், இப்போ இந்த ஆஸ்பத்திரி கண் நோய் இருக்குது தானே, அங்கே போங்க, நீங்கள் இந்த காளானுடைய தண்ணியை கொண்டு போங்க. டாக்டர்லாம் இருக்கிறாங்க, டாக்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே புகாரில் 5708. இப்போ உங்களோட வாத அடிப்படையில் காளான் என்பது மெட்டீரியல், அது ஒரு பொருள். ஆக அந்த மெட்டீரியல் அந்த ஹதீஸை ஏற்றுக்கணும்னு சொன்னால் நீங்கள் செஞ்சு காட்டணும். இப்போ நாங்கள் இது நடுவுபடுத்துகிறோம். சரியா? இந்த காளானுடைய தண்ணியெல்லாம் கொண்டு போகிறீங்க ஆஸ்பத்திரிக்கு, கண் ஆஸ்பத்திரி கொண்டு போய் எல்லாம் வரிசையாக வாங்க, நீங்கள் அந்த மருந்து எடுக்கிறதோடு இதை என்ன செய்வோம், அந்த குடிங்க, குணம் கிடைக்கல. என்னடா குணம் கிடைக்கல, அப்போ ரிஜெக்ட், இந்த ஹதீஸ் மறுத்துருவோம். குணம் கிடைக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க காளானோட தண்ணியை குடித்தா கண்ணுக்கு ஆரோக்கியம்னாங்க. நம்ம கண் ஆஸ்பத்திரிக்கு காளான் தண்ணியை கொடுத்தா குணமாகுது இல்லையே, என்ன செய்யறது? அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம், இல்லாட்டி நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாது. இதுக்கு பதில் சொல்ல போனால் கடைசி நம்ம மாட்டிக்குவோம், மருத்துவ ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வரும். போகிற போக்கில் விட்டடிச்சு போயிடுமே. இது செஞ்சு காட்டுங்க, திருப்பி எங்களுக்கு நீங்கள் வைப்பீங்க, நீங்கள் செஞ்சு காட்டுங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்ட இல்லை, இது அல்லாஹ்வுடைய நாட்டை வரணும். காளான் தண்ணியை குடித்தாலும் கண்ணுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணுமா, அல்லாஹ்வுடைய நாட்டம் கிடைக்கலாட்டி சரியாக அமையாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கோம், நாங்கள் உறுதியாக இருக்கோம். அது ஒன்றா ரைட். ரெண்டாவது காய்ச்சல், அது முஸ்லீமில் 4443. ரசூல் என்ன செய்கிறாங்க, ஒரு நோயாளியை பார்க்க போகிறாங்க, காய்ச்சல் அவதிப்பட்டு இருக்கிறாங்க, காய்ச்சல் ஏசுகிறாங்க, காய்ச்சல் ஏசாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ் வருது. அதில் ஒரு செய்தி வரும், நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது அல் ஹும்மா மின் ஃபைஹி ஜஹன்னம, அதாவது காய்ச்சல் என்பது நரகத்துடைய, அதாவது மூச்சு காற்று, அனல் காற்று. ஃபத்ஃபியூஹா பில் மாய், தண்ணீரை கொண்டு என்ன செய்யுங்க, அதை அணைச்சுங்கன்றாங்க, தண்ணியை ஊற்றுங்கன்றாங்க. அப்போ காய்ச்சல் தான் தண்ணியை ஊற்றணும். இப்போ தண்ணி என்பது மெட்டீரியல், நல்லா விளங்கிக்கோங்க. தண்ணி மெட்டீரியல் பார்க்குறீங்க, அது திரவப்பொருள். அஜ்வா திடப்பொருள், அது மெட்டீரியல், அது திடப்பொருள். இது தண்ணி திரவப்பொருள், அது மெட்டீரியல். பார்க்குறீங்களா? கண்ணுக்கு முன்னால் தண்ணி தெரியும் தானே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னால் காய்ச்சலாக ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க தண்ணி ஊற்ற சொல்லி. ரைட், தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றி குணமாகலை, இதை நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிறோம். இதான் நீங்கள் மறுத்துட்டீங்கன்னு தெரியலை, மறுக்கலாட்டி மறுத்துருங்கன்னு சொல்லுவார். நீங்கள் அந்த கொள்கையில் அதுக்கு தான் சொல்ல வரோம். மக்கள் வழங்க மாட்டீங்க, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஹதீஸ்லாம் தட்டி விட்டு அதுக்கு தான் சொல்ல வரோம். இப்போ நீங்கள் திருப்பி எங்கள்கிட்ட பார்ப்பீங்க, நீங்கள் செஞ்சு காட்டுங்க, நாங்கள் செஞ்சு காட்டுறதில்லை. இது அல்லாஹ்வுடைய நாட்டை வரணும். இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்கணும்,
இந்த சிறுவர் மருத்துவ பகுதிக்கு போனீங்கன்னா நல்லா காய்ச்சண்டா புடவையாலே அப்படியே என்ன செய்வாங்க, தொடப்பாங்க. தொடச்சி அந்த அப்படியே அந்த சூட்டை தணிக்கிறது. அது எங்களுக்கு அந்த ஹதீஸ் விளக்கமெல்லாம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், மறுத்துட்டீங்களா, மறுக்கலை தானே, மறுக்கலைண்டா இது ஒரு மெட்டீரியல். இப்போ நீங்கள் செஞ்சு காட்டணும். எங்களை தானே கேட்குறீங்க, செஞ்சு காட்டணும். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியாது. அப்போ நீங்கள் போகிற போக்கில் இல்லை அது வந்து இப்படிலாம் இருக்கிறனால அப்படின்ட்டு என்ன ஒரு சுற்றி என்ன செஞ்சுருங்க, போகிற போக்கில் அப்படி என்ன செஞ்சுருங்க, அது மெட்டீரியல் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் ஓகே தான். இன்னும் இருக்குது. அதாவது நபி அவங்க புகாரில் சொல்கிறாங்க 5681. இவங்க அந்த மெட்டீரியல் வந்தாங்க தானே, நோய் சம்பந்தமான அதிகமான ஹதீஸில் மறுத்தே ஆகணும். இவங்கள பாணியில் மறுக்க தேவையில்லை, இவங்களோட பாணியில் மறுத்தே ஆகணும். யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு தான் உங்களை பொதுமக்களுக்கு இந்த செய்தியை வைக்கிறோம். ஹதீஸை எப்படி மறுக்கிறாங்க, எப்படி அணுகிறாங்க, இது ஒரு புதிய விதி இல்லையா? மெட்டீரியல் என்பது இவங்க இப்போ புதுசாக கொண்டு வந்தாங்க ஹதீஸை மறுக்கிறதுக்கு. சரியா? மறுக்க தேவையே கிடையாது, சரியான ஹதீஸ் எல்லா ஹதீஸும். சரி, நபி அவங்க சொல்கிறாங்க புகாரில் 5681, அஷிஃபா ஃபி சலாசத்தி, 3 ஷிஃபா இருக்குதான். 3 விஷயத்தில் வந்து நிவாரணம் இருக்குது. ஃபி ஷர்தத்தி மிகுஜவி, அதாவது ரத்தம் குத்தி எடுப்பது, ரத்தம் இந்த உறிஞ்சி எடுப்பாங்க, ரத்தம் குத்தி எடுக்கிறதுல. அதே போல் வந்து அடுத்தது தேன், அடுத்தது வந்து நெருப்பு. அது சொல்கிறாங்க அவு ஷர்பத்தி அசலின், தேன் குடிப்பதன் மூலமாக, அவு கையத்தின் பினாரின், அதாவது நெருப்பை சூடிட்டுக் கொள்வதன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன அன்ஹா உம்மத்தி அனில் கையி, சூடிட்டுக் கொள்வதை நான் என்ன செய்கிறேன், தடை செய்கிறேன்னு சொல்லி அப்போ 2 அனுமதிக்கிறாங்க. 3 நிவாரணம் இருக்குது. இந்த ஆரம்ப காலத்தில் வந்து சூடிட்டுக் கொள்வதை அனுமதிச்சாங்க. யுத்தத்தில் போய் பாதிக்கப்பட்டுட்டா, குத்தப்பட்டுட்டா, ரத்தம் அப்படி ஓடுதுன்னு நினைச்சுவாங்க, நெருப்பை பிடிச்சிட்டா அந்த ரத்தம் வெளியே வராது அந்த சூட்டுக்கு. அதான் அந்த அது ஒரு நிவாரணமாக செஞ்சாங்க ஆரம்ப காலத்தில். இந்த ரத்தம் அப்படி போச்சு, நாள் மௌத்தா போயிடுவாரே. அப்போ அந்த யுத்த காலத்தில், போர்க்காலத்தில் அல்லது ஏதாவது குத்துப்பட்ட ரத்தம் அப்படியே சோண்டு வெளியே வர நேரத்தில் அப்படியே நெருப்பில் அப்படியே பிடிப்பாங்க. நெருப்பில் பிடிச்சாங்கன்னா அது அந்த இடம் அப்படியே காஞ்சி போயிடும். வருத்தம் தான் அந்த வருத்தம், அந்த ரத்தம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. அது ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு, இப்போ தடை செய்கிறாங்க. அப்போ 3 நிவாரணம் இருக்குது. அதில் 1 நான் தடை செய்கிறேன், 2 இருக்குது. தேன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சரியா? தேனை சொல்லிட்டோம். இப்போ ரத்தம் குத்தி எடுக்கிறது, ரத்தமும் மெட்டீரியல். இப்போ ரத்தம் குத்தி எடுக்கிறாங்க, நிறைய பேர் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஹதீஸை மறுத்துட்டீங்களா இல்லைன்னு தெரியல. மறுத்த அந்த எல்லாமே மறுக்கணும், தேனெல்லாம் வருது அதெல்லாம் மறுக்கணும். இது சம்பந்தம் எல்லா ஹதீஸையும் மறுக்கணும். மறுக்கலாட்டி மறுத்துருங்க. மக்கள் விளையும் கொண்டு நீங்கள் யாருன்னு விளையும் கூட, அதுக்கு நாங்கள் நினைவுபடுத்தணும். இந்த ரத்தம் குத்தி எடுக்கிறது வந்து இப்போ நாங்கள் நம்புவோம். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், ரத்தம் குத்தி எடுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஷிஃபா கிடைக்குது, ஒருத்தர் அதே டாக்டர் தான், அதே வைத்தியர் தான், அதே கருவி தான், அதே ரத்தத்தை தான் எடுக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு சரி வரல, இல்லை எனக்கு நல்லா வந்துருச்சு. அப்படி இன்றைக்கி 2 பார்ட்டியும் பேசுகிறாங்களா இல்லையா? 2 தரப்புலையும் செய்தி கிடைக்குதா இல்லையா? ஒரே டாக்டர், ஒரே மருந்து, ஒரே கருவி, ஒருத்தருக்கு சுகம் கிடைக்குது, ஒருத்தருக்கு சுகம் கிடைக்கலன்னு அல்லாவுடைய நாட்டம் வரல. நாங்கள் அப்படி தான் நம்பிக்கை இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து அப்படி நம்மளை நீங்கள் மெட்டீரியல் செஞ்சு காட்டணுமே, அல்லாவுடைய நம்பிக்கைலாம் அப்படி பின்னுக்கு போட்டீங்க, மெட்டீரியல் நீங்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இது மறுக்கலாட்டி, இது மறுக்கக்கூடிய ஹதீஸ் இல்லைன்னு சொன்னால் இதை உங்கள்கிட்டே முன்வைக்க நீங்கள் செஞ்சு காட்டுங்க. ரத்தம் ஒருத்தருக்கு நோயாளிக்கு ரத்தத்தை பொதுவாக சொல்கிறாங்க, ஷிஃபான் இதுக்குண்டு இல்லை, ஏதாச்சும் ஒரு நோய்க்கு என்ன செய்யுங்க, ரத்தம் குத்தி எடுத்து நிவாரணத்தை செஞ்சு காட்டுங்க. அதே போல் நீங்கள் வந்து ஒரு செய்தியை என்ன செஞ்சீங்கன்னா, போகிற போக்கில் நழுவிட்டு போனீங்க. சூரா ஃபாத்தியா வந்து அது வந்து ஆன்மீகம். அந்த சூரா ஃபாத்தியா ஓதி தேல் அந்த விஷம் இறங்குச்சு, அது அப்படியே போகிற போக்கில் அடிச்சுட்டு போனாங்க. என்னன்னு தெரியுமா சொன்னாங்க? அது ஆன்மீகம் தானே. ஆக ஆன்மீகத்தை மறுக்கிற விஷயம் வந்து குர்ஆன் வசனத்தையும் மறுக்கணும். இது லௌகீகம் தானே, உலக விஷயம் தானே, திடப்பொருள் தானே, இது வந்து ஒரு பொருள் தானே. ஆகவே அதை வந்து செஞ்சு காட்டுனீங்க. அந்த சூரா ஃபாத்தியாவில் வந்து மெட்டீரியல் வருது, நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னன்னு தெரியலை, ஆனால் ஏற்றுக்கொண்டீங்க தானே. இப்போ நான் சொல்கிறேன் என்ன மெட்டீரியல். இப்போ அது நீண்ட ஒரு ஹதீஸ் சரி தானே. வாராங்க, அவர் அந்த குளத்துலேருந்து ஒருத்தர் தலைவருக்கு தேல் கொட்டிடுச்சுன்னு வாராங்க, ஓதி பார்க்குறாங்க, சூரா ஃபாத்தியா ஓதி பார்க்குறாங்க. சரி, எதை வச்சு ஓதி பார்த்தாங்க, எப்படி செஞ்சாங்க? சூரா ஓதி பார்த்துட்டு எச்சியை தொடுறாங்க, உமிழ்நீர், அது ஒன்று சேர்த்து அந்த இடத்த தடவுறாங்க. எச்சி மெட்டீரியல், உமிழ்நீர் மெட்டீரியல், நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்க. இப்போ செஞ்சு காட்டணுன்ட்டு ஒரு இடத்துல சொல்லி ரெட்டை வேடத்தை பாருங்கள், உங்களுக்கு ரெட்டை விஷயத்தை பாருங்கள். ஏற்கனவே சொன்ன சூரா ஃபாத்தியா வந்து அது ஆன்மீகம், அது வந்து குர்ஆனுக்கு முரண்பட்டிருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும், மறுக்கணும். ஆகவே வந்து இது வந்து மெட்டீரியலும் இல்லது அப்படின்ட்டு போனாங்களா இல்லையா? எச்சி என்பது, உமிழ்நீர் என்பது மெட்டீரியல். நீங்கள் பாருங்கள், அந்த ஹதீஸை போய் பாருங்கள், புகாரில் வருது. அதாவது 5736 வருது, 5749 ஹதீஸில் வருது, அதே போல் 2276 வருது. அந்த ஹதீஸ் அப்படியே வந்து அந்த ஹதீஸுக்காரன் ஃபயக்ரோ பி உம்முல் குர்ஆன், அவர் என்ன செய்கிறார், அந்த நபி தோழர் வந்து அந்த தேல் கொட்டி அந்த விஷம் ஏறியவருக்கு வந்து உம்முல் குர்ஆன், அதாவது சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறாரு. வயஜ்மஉ புஸாகஹு, இந்த எச்சியெல்லாம் அப்படியே ஒன்று சேர்க்கிறார். ஒன்று சேர்த்து என்ன செய்கிறாரு, வயத்ஃபிலு, அந்த இடத்துல உமிழ்றார். அந்த இடத்துல அப்படி என்ன செய்கிறார், எச்சியை
தடவுறார். ஃபபரஅ அந்த விஷம் நீங்குது. எதை தடவுனாரு? சூரா ஃபாத்தியா ஓதுனாரு. ரைட். ஓதி அங்கே என்ன செய்றாரு? எச்சியை தொட்டு தடவுறார். நீங்கள் ஹதீஸ்ல எடுத்து பாருங்க. இப்போ நீங்கள் இது ஏற்றுக்கொண்ட ஹதீஸ். இப்போ ஒருவேளை இப்போ வேறு ஏதாச்சும் சொல்லி இல்லையே மறுத்தாலும் மறுக்கலாம். என்ன ஆச்சரியப்பட தேவையில்லை. என்ன தனக்கு இடிக்குதுண்டா தன்னோட கொள்கைக்கு இடிக்கிற மாதிரி நம்ம எடுத்து காட்டிட்டோன்னா என்ன செய்யறது உண்டு? இதை எப்படி சரி மறுக்கணும்? இது என்ன செய்யறது? அப்படி என்ன செய்யறது? ரூமில் உட்காந்து யோசிக்கும் என்னன்னு தெரியாது. நீங்கள் நல்லா யோசிங்க, சிந்திங்க. இது பொதுமக்களுக்கு நம்ம சொல்கிறோம். பொதுமக்களுக்கு சொல்லணும், கொஞ்சம் யோசிங்க. சும்மா போகிற போக்கில் அவர் மறுத்துட்டார் என்பதற்காக வேண்டி இந்த பும்பம் மாடு தலையாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் நம்ம தலையாட்டக்கூடாது. அட இது மறுக்கிறாங்களே, இப்படி மறுத்துட்டு போகிறோம், கொத்து கொத்தாக மறுக்கிறாங்களே. ஒரு ஹதீஸ் இல்லை, ஒரு ஹதீஸுக்கு பின்னால் 10 ஹதீஸ் இருக்கும், 5 ஹதீஸ் இருக்கும், 7 ஹதீஸ் இருக்கும், 15 ஹதீஸ் இருக்கும். ஒரு ஹதீஸை மறுக்கின்ற பேரில் 15 ஹதீஸ். அது ஒரே இது நான் ஆரம்பத்தில் சொன்னேன். தஜ்ஜால்னா அது சம்மந்தம் 15 ஹதீஸ் வரும், 10 ஹதீஸ் வரும், 7 ஹதீஸ் வரும். இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 500 ஹதீஸ் கிட்ட போகும். 400 500 ஹதீஸ் கிட்ட போச்சு. உங்களை அறிவை பயன்படுத்தி மெட்டீரியல் அடிப்படையிலும் குர்ஆனுக்கு முரண்படும் சொல்லி மறுத்துட்டே போகிறாங்க. ஆகவே இதை நீங்கள் என்ன செய்யுங்க? இது மெட்டீரியல் தான், மெட்டீரியல் தான். அவன் என்ன செய்யுங்க? கொஞ்சம் நிதானமாக சிந்திங்க. சிந்திச்சிங்கன்னு சொன்னால் அது எதுவுமே மறுக்க வேண்டியது இல்லை. மெட்டீரியலுக்கெல்லாம் போக தேவையில்லை. அது அந்த சஹாபி எச்சியை தொட்டு வச்சாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் சரி அங்கே அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். எத்தனை பேருக்கு அமையலையே, எத்தனை பேருக்கு அமையலை, அவருக்கு அமைஞ்சிருச்சு என்ற அடிப்படையில் என்ன செய்யறது? நம்ம இந்த அடிப்படையில் அனுபவம் சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை தெளிவாக விளையும் கொள்ளுங்க. ஆகவே சுருக்கம் என்னன்னு சொன்னால், கருஞ்சீரகம் சம்பந்தமான ஹதீஸையும் அஜுவா சம்பந்தமான ஹதீஸையும் மறுக்கிறதுக்கு எந்த முகாந்திரம் கிடையாது. நீங்கள் மறுத்த விதப்பிழை. அப்படி நீங்கள் மறுக்கிறன்னு சொன்னால் தேனை நீங்கள் என்ன செய்ய நிரூபித்து காட்டிட்டு என்ன செய்யுங்க, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்களோ அதே விளக்கத்தை அஜுவாவுக்கும் அதே போல் கருஞ்சீரத்தை என்ன செய்யுங்க கொடுங்க. அதே போல் நம்ம சுட்டி காட்டிய ஹதீஸுகளை என்ன செய்யுங்க, அதோடைய நிலைப்பாடு என்ன என்பதை என்ன செஞ்சிருங்க அழகான முறையில் வைங்க. குறிப்பாக வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்ட சூரா ஃபாத்தியா வந்து எச்சியை தொட்டு, எச்சி மெட்டீரியல் தான், உமிழ்நீர் திரவப்பொருள். தண்ணி எப்படி திரவப்பொருளோ அதே போல் திரவப்பொருள். அந்த காளான் அந்த பொருள் வந்து என்னது? திடப்பொருள். அது வரக்கூடிய தண்ணீர் திரவப்பொருள் எல்லாம் அடங்கியிருக்குது. எல்லாம் நீங்கள் சொல்கிற எல்லாம் மெட்டீரியல் தான். ஆகவே அதோடைய நிலைப்பாடு என்ன, அதையும் மறுத்துட்டு போறீங்களா, அல்ல அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்களா, அதே விளக்கத்தை இதுக்கும் கொடுத்து என்ன செஞ்சிருங்க, மறுத்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வது தான் ஒரு ஈமானுடைய ஒரு அறிவுடைய அழகு என்பதை சொல்லிக்கொண்டு, சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நிறைய செய்திகள் நம்முடைய சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.